வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு வீடியோ எடிட்டை எப்படி சிம்பிள் அண்ட் சூப்பராக நம்ம விஎன் ஆப்பை மட்டுமே யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இந்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ அகைன் ஒன்ஸ் வந்து இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் வரைக்கும் வீடியோவை எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வரைக்குமே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்போஷர் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து எக்ஸ்போஷர் ஃபுல்லாகவே வந்து டிக்ரீஸ் பண்ணாலுமே இன்னுமே நம்மளுடைய லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதனால் -100 வச்சுட்டு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டோட வேல்யூமே டிக்ரீஸ் பண்ணிட்டு அகைன் பிரைட்னஸ்னு இருக்கும். பிரைட்னஸோட வேல்யூமே லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இல்லைனா 3 இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சாச்சுரேஷன் ஃபுல்லாகவே வந்து ஆஸ் யூஷுவல் -100 வச்சுட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ளூயிஷ் எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா வேணாம் இந்த மாதிரியே இருக்கட்டும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் விக்னட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஒரு 19-20 இந்த மாதிரி வந்து ரேஞ்சில் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க இல்லையா ஸோ அகைன் அந்த ஃபோட்டோவே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி தந்துடும். ஸோ நமக்கு வந்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராலாக நைஸாக இருக்கிறதுனால ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி நமக்கு சப்ஜெக்டை மட்டுமே தனியாக வந்து தந்துடுது. ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபேஸே வந்து கட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து எல்லா ஃபோட்டோக்குமே இந்த ஆப்ஷன் செட் ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த removepg.com இந்த மாதிரியான ஒரு சில வெப்சைட்டில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்குனே இருக்குது இல்லையா ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ப்ராப்பராக ரிமூவ் ஆகலைன்னா நீங்கள் removepg.com அந்த மாதிரியான வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய ஃபோட்டோ வந்து நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து இந்த இடத்த வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஃபோட்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு அகைன் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிட்டு அகைன் வந்து கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக ஃபோட்டோ வந்து லெஃப்ட் டு ரைட்டோ இல்லை ரைட் டு லெஃப்ட்டோ வந்து மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோவை மட்டுமே அந்த இடத்த ப்ளேஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான சின்ன சின்ன கீ அனிமேஷன் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் செய்யும்போது தான் நம்ம வீடியோ எடிட் பார்க்குறதுக்கு இன்னுமே பக்காவாக வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி கீ அனிமேஷன் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஹெட்டில் வைக்கக்கூடிய இந்த பிஎன்ஜி இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் நான் தரேன். ஸோ என்கிட்ட வந்து இது 2 மட்டும் இல்லை இன்னும் 2மே நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோக்கு எது சூட் ஆகுதோ ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹெட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த இமேஜோட ரெண்டில் நாங்கள் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம பிளாக் ஷேடோ இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பிளாக் ஷேடோ இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இங்கே டெக்ஸ்ட் ஐக்கன் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்த சாங் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் சாங் வந்து ஆட் பண்ணல. ஸோ இனிமேல் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த 2 வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே டபுள் எஃப் இருக்கா, அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு சைஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ஃபர்ஸ்ட்லி ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சாங்கை வந்து உங்களுடைய விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்த பிறகு அகைன் இப்போ இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு மோஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இன் அனிமேஷன் ஃபேடு கொடுத்துட்டு அவுட் அனிமேஷன் ஃபேடு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கவே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேடியன்ட் இருக்கும். ஸோ இந்த அனிமேஷன் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இன் அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷன் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு இடையில் என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை வந்து இந்த இடத்த போயிட்டு ஒரு லிரிக்ஸை டெலிட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்த வரக்கூடிய வார்த்தையை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் அகைன் டிக் கொடுத்துட்டு அகைன் வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ண இடத்த வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அகைன் வந்து லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்த என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை வந்து இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லிரிக்ஸ் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அகைன் வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்ட் பார்ட்டிகல் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த டெம்ப்ளேட் வீடியோவில் ஓடக்கூடிய ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ரெட் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ இந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸோட கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் கலர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெட் கலர் வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Bye bye.